வணக்கம் மக்களே. நான் நேற்று போட்டிருந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து யூடியூப்ல விஷால் விவசாயின்னு சேனல் வச்சிருக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு ஐடி வச்சிருக்கோம் அப்படின்னு. அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா நேற்று முந்தானத்தோ தான் 1000 ஃபாலோவர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. அந்த இன்ஸ்டா பேஜ்லேயும் நம்ம யூடியூப்ல போடுற வீடியோ அப்படியே அந்த இன்ஸ்டா பேஜ்லேயும் போடுவேன். நிறைய தசரா வீடியோ போட்டிருக்கோம் அந்த இன்ஸ்டா பேஜில். அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் வரும். சிரிக்கிற எமோஜா போட்டு விடுவாங்க. இப்படி எத்தனை நாளைக்கு தான் ஊரை ஏமாற்ற போறீங்களோ, சாமி அடி இப்படி அருள்வாக்கு சொல்கிறேன்னு எத்தனை நாளைக்கு ஏமாற்ற போறீங்களோ மக்களை அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டாக வரும். இந்த மாதிரி கமெண்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு சிலர். அதுக்கப்புறமா இன்னொரு கூட்டம் இருக்கு, அறிவில்லாத கூட்டம். அது கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன கூட்டம் அப்படின்னு. கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த எல்லாருமே நான் சொல்லல, ஒரு சிலர் வந்து இப்படி கமெண்ட் பண்றாங்க. அவங்க ஐடி ப்ரொஃபைல் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா பயோல ஜீசஸ்னு வச்சிருக்காங்க, அப்படி இல்லைன்னா ப்ரொஃபைல்ல ஜீசஸ் போட்டோ வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கவங்க தான் கமெண்ட் பண்றாங்க. நம்ம சேனல்ல இதுவரை கிறிஸ்தவ மதத்தை குறை சொல்ற மாதிரியோ அதை தாழ்த்தியோ இப்படி எந்த ஒரு வீடியோவுமே போட்டது கிடையாது. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல போட்ட பழைய வீடியோலாம் பாத்தீங்கன்னா தெரியும். எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்துக்காரங்க தான் இருக்காங்க. அவங்களே தசராக்கு காளிசாமி கிட்ட வந்து அருள்வா கேட்கறதுக்கெல்லாம் வருவாங்க. ஒரு சில பைத்தியக்காரங்க தான் பாத்தீங்கன்னா நம்மள வேணும்னே சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் சொன்னோம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து எவ்வளவு சொன்னாலும் அறிவே கிடையாது. அது ஒரு அறிவில்லாத கூட்டம் தான். அவங்கள பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. அது நம்ம என்ன சொன்னாலும் திருந்த போறது கிடையாது.